தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை 18 ஆண்டுகால காத்திருப்பிற்கு பிறகு இன்று தொடங்கியுள்ளது. கடற்கரை பரங்கிமலை ரயில் சேவை இன்று அதிகாலை 5 மணி முதல் தொடங்கியது. முதல் ரயில் வேளச்சேரி வழியாக பரங்கிமலைக்கு காலை 6:05 மணிக்கு சென்றடைந்தது. 3 நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை வேளச்சேரிக்கு இடையிலான 43 ஜோடி ரயில் சேவை பரங்கிமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தென்சென்னை மக்கள் நகரின் எந்த பகுதிக்கும் எளிதாக பயணம் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி 30% அதிகரிக்கப்பட்டு இருப்பதால் கேஸ் சிலிண்டர் பற்றி பீதி வேண்டாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எரிவாயு கொண்டு வரப்படுவது நிறுத்தப்பட்டது. இதனால் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்க வணிக சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்பட்டு வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆயினும் வீட்டு உபயோக சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் அதிக அளவில் புக் செய்து வருகின்றனர். இது பற்றி விளக்கம் அளித்திருக்கும் மத்திய அரசு உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை 30% அதிகரித்திருப்பதாகவும் வீடுகள், மருத்துவமனைகள், கல்வி நிலையங்களுக்கு தேவையான சிலிண்டர்களை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளன. எனவே ஆன்லைனில் அவசியமின்றி புக்கிங் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு 16ஆம் தேதி இறுதியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக உட்பட பல கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. 170 தொகுதிகளில் போட்டியிட அதிமுக முடிவு செய்து இருப்பதாகவும், கூட்டணி கட்சிகளுக்கு 64 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. பாஜக 35 தொகுதிகளை எதிர்பார்க்கும் நிலையில் 30 தொகுதிகள் இறுதி செய்யப்படலாம். பாமகவிற்கு 18 தொகுதிகள், தினகரன் கட்சிக்கு 10 தொகுதிகள், மற்ற கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் என்ற வகையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. இதனிடையே கூட்டணிக்கு விஜய் வந்தால் அனைத்து கணக்குகளும் தலைகீழாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. ஏடிஎம்களில் 10, 20, 50 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வர மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்தாலும் சில்லறை தட்டுப்பாட்டை போக்க அரசு முயற்சி எடுத்துள்ளது. தற்போது ஏடிஎம்களில் 500, 200, 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. இனி 10, 20 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை வழங்குவதையும் மத்திய அரசு தொடங்கியுள்ளது. ஸ்மால் வேல்யூ டிஸ்பென்சர் என்ற முயற்சியின் மூலம் சிறிய மதிப்புள்ள நோட்டுகளை வழங்கும் சிறப்பு ஏடிஎம் இயந்திரங்கள் பரிசோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு சில்லறை பிரச்சினை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற நிர்வாகத்தில் புரட்சியாக வழக்குகளை பட்டியலிடும் பொறுப்பு செயற்கை நுண்ணறிவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தொழில்நுட்ப புரட்சியின் பெரிய மாற்றமாக ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டது. அந்த வகையில் உச்சநீதிமன்றத்திலும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட இருக்கிறது. நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் மனித தலையீடுகளை குறைத்து முழுமையான வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதே இந்த புரட்சியின் முக்கிய நோக்கம். அதன் அடிப்படையில் வழக்குகளை பட்டியலிடுவது, எந்தெந்த வழக்குகளை எந்தெந்த நீதிபதிகள் விசாரிப்பது போன்ற பணிகளை செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் மூலம் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் வழக்குகள் ஒதுக்கப்படுவது தவிர்க்கப்படும். காலதாமதம் இன்றி விரைவாக விசாரணைக்கு வருவதற்கான வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிகிறது. ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 140 குறைந்து 1 கிராம் 14,760க்கும், சவரனுக்கு 1,120 குறைந்து ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது. வெள்ளி விலை 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி பற்றி தகவல் அளித்தால் 100 கோடி சன்மானம் வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்து உள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் மற்றும் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து அவரது மகன் முஜ்தபா கமேனி புதிய தலைமை மதகுருவாக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் நிலைகள் உள்ள வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் என முஜ்தபா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி உட்பட 10 தலைவர்களின் விவரங்களை அமெரிக்க அரசு வெளியிட்டு உள்ளது. மேலும் இவர்கள் குறித்த தகவல் அளித்தால் $1 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 100 கோடி வழங்கப்படும் என்று அறிவித்து உள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் நிலையிலும் ஹார்முஸ் நீரிணை வழியாக 2 எல்பிஜி கப்பல்கள் இந்தியாவுக்கு வருகின்றன. ஈரான் போர் காரணமாக எல்பிஜி கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டதால் இந்தியாவில் தட்டுப்பாடு நிலவுகிறது. வணிக சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி 30% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 எல்பிஜி கப்பல்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளன. அதில் ஒரு கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடந்துவிட்டதாகவும் மற்றொரு கப்பல் இன்று கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பதால் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று ஈரான் அரசு உறுதியளித்துள்ளது. கிரெடிட் கார்டு விதிமுறைகளை ஆர்பிஐ புதுப்பித்து உள்ளது. இதனால் இனி மறைமுக வட்டி அபராதங்கள் விதிக்கப்படுவது தவிர்க்கப்படும் என தெரிகிறது. அண்மை காலமாக கிரெடிட் கார்டு வழங்கும் நிதி நிறுவனங்கள் கிரெடிட் அட்டையை பயனரின் அனுமதி இல்லாமல் ஆக்டிவ் செய்வது, கிரெடிட் தொகையை அதிகரிப்பது, மறைமுக வட்டி விதிப்பு, கார்டை ரத்து செய்வதற்கான காலத்தை நீட்டிப்பது, பணத்தை திரும்ப செலுத்துவதில் தாமதம் போன்றவை குறித்து புகார்கள் அதிகரித்து வந்த நிலையில் ஆர்பிஐ தற்போது புதிய விதிமுறைகளை அறிவித்து உள்ளது. அதன்படி கட்டண விதிப்பில் வெளிப்படைத்தன்மை, வட்டி கணக்கீட்டில் நேரடித்தன்மை, தாமத கட்டணம், கிரெடிட் கார்டின் அதிகபட்ச கடன் அளவை தீர்மானிப்பது, கிரெடிட் கார்டை ரத்து செய்ய கால அளவு நிர்ணயிப்பது போன்றவற்றிற்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. மார்ச் 15 முதல் புதிய திரைப்படங்களுக்கு சப்டைட்டில் மற்றும் காட்சிகளை விளக்கும் ஒலி வடிவம் கட்டாயம் என தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. காது கேளாதோர், பார்வையற்றோர் உள்ளிட்ட அனைவரும் படங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. இந்த 2 அம்சங்களுடன் சமர்ப்பிக்கப்படும் படங்களுக்கே இனி தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தணிக்கை வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.